सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम अंजावदु आस्वादम 15வது ஸ்லோகம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சங்கராவதாரம். சங்கரர் எந்த குலத்துல அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணாரோ அந்த குலத்துல சங்கரருடைய பிதாமகர் தாத்தாவை பத்தி சொன்னார். அவருடைய பையன், அதாவது சங்கரருடைய அப்பா, அவர் உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் விதிவத்தாக நடந்து குருகுலத்துல வேதாத்தியனம் பண்ணினார். அது பரியந்தம் வந்திருக்கு இந்த 14 ஸ்லோகத்துல. இதுக்கு மேல உள்ள விஷயம் பார்ப்போம். வேதேஷ்வதீதேஷு விசாரிதேர்த்தே சிஷ்யானுராகி குருராக தம்ஸ்மா அபாடி மத்தஹ ச ஷடங்க வேதஹ வியசாரி காலஹ பகுரத்யகாத்தே. சிவகுரு வேதங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டார். வேதாத்தியனம் மாத்திரமில்லை, வேதாத்தியனம் பண்ணி அங்க படிக்க வேண்டிய மீமாம்சா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டார் குரு கிட்ட. அதனால்தான் விசாரித்தே அர்த்தே, விசாரம் பண்ணி முடிச்சுட்டாராம். அப்படின்னா என்ன? விசார சாஸ்திரத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணிவிட்டார் குருகுலத்திலேயே. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குருவானவர் சிஷ்யானுராகி குருஹு, சிஷ்யனிடத்துல மிகவும் ஸ்நேகம், அனுராகம்னா ஸ்நேகத்தோடு இருந்த அந்த குருவானவர் அந்த சிஷ்யனை பார்த்து சொன்னாராம், இது பாரு, அபாடி மத்தஹா ச ஷடங்க வேதஹா, 6 அங்கங்களோடு சேர்த்து என்னிடத்திலே வேதத்தை நீ கற்றுக்கொண்டாய். வேதாத்தியனம் சாங்கம வேதாத்தியனம் உனக்கு ஆயிடுத்து. வியசாரி, அந்த ஷடங்கோபேதமான வேதார்த்தத்தை விசாரமும் செய்தாகிவிட்டது, விசார சாஸ்திரமும் ஆயிடுத்து. ரொம்ப காலம் ஆயிடுத்துப்பா நீ குருகுலத்துக்கு காலோ பகுரத்யகாத்தே, சின்ன குழந்தையா இப்போ ரொம்ப நிறைய படிச்சு ரொம்ப காலம் ஆயிடுத்து. அர்த்தாவபோதன பலோஹி விசார ஏஷா தச்சாபி சித்திர பகுகர்ம விதான ஹேதோஹோ தத்ராதிகாரம் அதிகச்சதி சத்விதீயா கிருத்வா விவாஹமிதி வேதவிதாம் பிரவாதஹா. நீ விசாரம் பண்ணினியே வேதார்த்தத்தை, எதுக்காக விசாரம் பண்ணினே? அந்த விசாரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அர்த்தாவபோதன பலோஹி விசார ஏஷா. நீ என்கிட்ட வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை விசாரம் பண்ணினத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டா அர்த்தாவபோதம். அது என்ன சொல்றது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். ஆஹா, அதுக்காகத்தான் விசாரம் பண்ணினது. அர்த்தாவபோதனமே அதுக்கு பலம். நீ அதுல என்ன சொல்லியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்ச, அதுக்காகத்தான் நீ விசாரம் பண்ணினேன். எதுக்காக புரிஞ்சுக்கிறது? எதுக்கு அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, அது எதுக்காக புரிஞ்சுக்கணும்னா, தச்சாபி சித்திர பகுகர்ம விதான ஹேதோஹோ, அது என்ன விதானம் நமக்கு பண்ணியிருக்கு, நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கு, என்ன வேண்டான்னு சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாதான் அது சொன்படி கேட்டு நாம செய்ய வேண்டியதை செஞ்சுண்டு தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க முடியும். ஆகையால நீ விசாரம் பண்ணி கத்துன்றது எதுக்காக? அதுல சொன்னபடி நடக்கிறதுக்காக. ஆக அதுல சொன்ன விகித கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்காகத்தான் நீ பண்ணின வேதார்த்த விசாரம்.
இப்ப அதுல உள்ள கர்மாவை நீ அனுஷ்டானம் பண்ணமே, ஆனால் வேதவிகித கர்மாவுக்கு யாரு அதிகாரின்னு கேட்டால் கிரகஸ்தனாக இருக்கிறவன் தான் அங்க அதிகாரியாவான். அதனால அவர் என்ன சொல்றார், தத்ராதிகாரம் அதிகச்சதி சத்விதீயா கிருத்வா விவாகம். பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால விவாகம் பண்ணிண்டு சத்விதீயனாக ஆகி தம்பதியாக ஆகி அதுக்கப்புறம்தான் அவன் அந்த ஸ்ருதியில விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரி ஆவான் அப்படின்னு வேதவித்துகள்லாம் சொல்றா அப்படின்னு குரு சொன்னாராம். இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் மாதவிய சங்கர விஜயத்திலேருந்து எடுத்திருக்கா. அதை சுருக்கியிருக்கார் கதைய. இதுக்கு மத்தியில நிறைய ஸ்லோகங்கள்லாம் மாதவிய சங்கர விஜயத்துல இருக்கு. ஆனா இங்க சுருக்கத்துக்காக பல ஸ்லோகங்களை விட்டு ஒரு ஸ்லோகங்களை அப்படியாக எடுத்திருக்கார். அதனால வேத வித்துகள்லாம் இப்படி சொல்றா. அதாவது குருவுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, உனக்கு படிப்பு முடிஞ்சு போச்சுப்பா, நீ கிரகத்துக்கு போய் விவாகத்தை பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை பரிபாலனம் பண்ணு, இந்த படிச்ச படிப்பெல்லாம் அங்க உபயோகப்படுத்து, அங்க நீ ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு சௌக்கியமா இருன்னு சொல்லி அனுப்புறார். ஏவம் குரவு வததி தஜ்ஜனகோ நினீஷுஹு ஆகச்சத் அத்திர தனயம் ஸ்வகிருஹம் கிருஹேஷா தேன அனுநீய பகுலம் குரவே பிரதாப்பிய வித்தம் நிகேதன மனாய் கிரஹீத வித்யா. இந்த மாதிரி குரு சொல்லிட்டு இருக்கும்போது தற்செயலா அந்த பையனுடைய அப்பா வந்து சேர்ந்தார். மாணவனுடைய, அதாவது சிவகுருவுடைய அப்பா வித்யாதிராஜர்னு சொன்னாரு, அவர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சே, பையனுக்கு என்ன அளவுக்கு வித்தியை ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்சதுன்னா ஆத்துக்கு அழைச்சின்னு போலாமேங்கிற அபிப்பிராயத்துல தான் வந்திருக்கார். தனயம் ஸ்வகிருஹம் நினீஷுஹு வந்து சேர்ந்தாராம். தன்னுடைய பையனை ஆத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே அவர் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அனுநீய பகுலம் குரவே பிரதாப்பிய, அவர் குரு தட்சிணையாக குருவுக்கு நிறைய பகுலம், நிறைய குரு தட்சிணையெல்லாம் கொடுத்து, அதெல்லாம் வேண்டான்னு குரு சொல்லியிருக்கார். அதெல்லாம் இல்லை, வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி குரு தட்சிணையெல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டு அந்த பையனை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். வித்தம் பகுலம் வித்தம் குரவே பிரதாப்பிய நிகேதனம் அனாயி கிரஹீத வித்யா புத்தனேகான்னு சேர்த்துக்கணும். படிப்பை முடித்த தன் பையனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் அப்பாவானவர். வேதேச்ச சாஸ்திரேச்ச நிரீக்ஷ்ய புத்திம் பிரஷ்னோத்தராதாவபி நைபுணியும் தாம் திருஷ்ட்வா துதோஷ அதிதராம் பிதா அஸ்ய ஸ்வதः சுகா யா கிமு சாஸ்திரத்தோ வா. இந்த பையன் ஆத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் என்னுடைய படிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பரீட்சை பண்ணி பார்த்திருக்கார். வேதத்திலையும் சரி சாஸ்திரத்திலையும் சரி இந்த பையனுக்கு நல்ல ஞானம் வந்திருக்கு. நிரீக்ஷ புத்திம், அதுக்கு மேல கேள்வி கேட்கறது, கேள்விக்கு பதில் சொல்றது, அது தெரியணும். பல பேருக்கு வந்து படிப்பு இருக்கும், ஆனா கேள்வி கேட்கும்போது அது சமயத்துக்கு வராது போடும். அதனால அதெல்லாம் இல்லை. இவருக்கு பிரஷ்னோத்தராதாவபி நைபுணியும் தாம், ஒரு நைபுண்ணியம் இருக்கான். ஒரு கேள்வி கேட்கறதும் சரி, கேள்வியும் அசட்டுத்தனமா கேட்டு விடப்படாதே. சபையில கேள்வி கேட்கறச்சே அந்த கேள்விக்கே ஒரு பெரிய கௌரவம் இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட கேள்வியும், யாராவது இன்னொருத்தர கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதியும், அதுல உள்ள ஒரு கௌசலம், சமயத்தை பார்த்து கரெக்டா அந்த பதில் அவருக்கு சொல்ல தெரியணும். அந்த நைபுண்ணியத்தையும் பார்த்து அந்த பிதாவானவர் ரொம்ப அதிதராம் துதோஷ, ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பையன் நன்னா வந்திருக்கான் அப்படின்னு. ஏற்கனவே பையனுடைய வாக்கு ரொம்ப மதுரமான வாக்கு,
காதுக்கு இனிமையாக ரொம்ப இனிய வாக்காக இருந்தது. அது ஸ்வதசுகா, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்ப அதே வாக்கு சாஸ்திரான்விதமாக இருக்கு. ஸ்வதசுகா யா கிமு சாஸ்திரத்தோ வாக். எந்த ஒரு வாக்கானது இயற்கையாகவே மதுரமானதாக இருக்கோ, அதுவும் சாஸ்திரம் படிச்சு அந்த சாஸ்திர சம்ஸ்காரத்தோடு சேர்ந்து வந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். ஆகையாலே அந்த பையனுடைய அந்த வாங் மாதுரியத்தையும் சாஸ்திரான்விதமாக அவனுடைய கேள்வி பதில் இத்தியாதிகளையும் கேட்டு அவருடைய அப்பாவானவர் தகப்பனார் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். கன்யாம் பிரதாத்து மனசா பகவோபி விப்ராக தன் மந்திரம் பிரதி யயுஹு குணபாஷ கிருஷ்டாக பூர்வம் விவாக சமயாதபி தஸ்ய கேகம் சம்பாதவத் கில பபூவ வரீது காமைஹி. இப்பேற்பட்ட பையன் நல்ல யோக்கியத்தை உடையவனாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு பெண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கன்யாம் பிரதாத்து மனசா பகவஹ விப்ராக, நிறைய பிராமணர்கள் அவருடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தாளாம். தன் மந்திரம் பிரதி யயுஹு, அந்த வரனுடைய அந்த காலத்துல வரனுடைய கிரகத்துக்கு போய் கன்னியாதானம் கன்னியை கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு பண்றதுன்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதனால வரகிரகம் யயுஹு அப்படின்னு தெரிகிறது. அத்தனை பேரும் நான் பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ கிரகத்துக்கு போயிருக்கா. இவாளை எல்லாரையும் எப்படி அந்த யாரு இழுக்கிறது அப்படின்னு கேட்டா குண பாஷ கிருஷ்டாக, இந்த பையனுடைய குணங்கள் இழுக்கிறது. இந்த பையனுக்கு பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணும்படியாக இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களாக்கும் அவளை இழுக்கிறது. அந்த காலத்துல நல்ல குணவானாக மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தா. அதனால குண பாஷ கிருஷ்டாக பூர்வம் விவாக சமயாத் அப்படி, இன்னும் விவாகமாகல, விவாகத்துக்கு முன்னாடியே இத்தனை பேர் அவாவா வந்துட்டே இருந்தானா எப்படி ஆகும்? அவ கிரகத்திலே ஒரே கூட்டமா இருக்குமா. தஸ்ய கேகம் விவாக சமயாதபி பூர்வம் தஸ்ய கேகம் சம்பாதவத் கில பபூவ வரீது காமி. அந்த வரனை வரனாக வரிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்தவர்களாலே நிரம்பி வழியறதான் அவருடைய கிரகமானது. அத்தனை பேர் வந்து சேர்றோம். பஹ்வர்த்ததாயிஷு பகுஷ்வபி சத்சு தேசே கன்யா பிரதாத்ரிஷு பரீக்ஷ்ய விசிஷ்ட ஜன்ம கன்யாம் அயாச்சத சுதாய ச விப்ரவர்யः விப்ரம் விசிஷ்ட குலஜம் மக பண்டிதாட்சம். இத்தனை பேர் பண்ணை கொடுக்குறேன்னு வந்திருக்கா. எல்லாரோடையும் பேசுறார். யாரு? அந்த வரனுடைய பிதா சிவகுருடைய அப்பா பேசுறார். நன்னா யாரு என்னெல்லாம் விசாரிச்சு பார்த்து கடைசியில அவ என்ன கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கலாம். வரதட்சணையெல்லாம் பிரமாதமா கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கா. ஆனா இவர் அதை பார்க்கலையா. இவர் என்ன பார்க்கிறார்? அர்த்ததாயுஷு பகுஷு சத்ஸ்வபி. அர்த்தத்தை பணத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அங்க தயாரா இருந்தாலும் அந்த கன்யா பிரதாத்தாக்கள்ல பரீட்சிய விசிஷ்ட ஜென்மா, நல்ல குலத்துல வந்தவா யாரு, எந்த குலம் வசந்தது அப்படிங்கிறத பார்த்து கன்யாம் அயாச்சத சுதாய, தன்னுடைய பையனுக்காக பெண்ணை கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம். அது யாரு அப்படின்னு கேட்டா மகபண்டிதாட்சம் விசிஷ்ட குலஜம் விப்ரம். மகபண்டிதா அப்படின்னு அவருக்கு பேரா. இவருக்கு வித்யாதிராஜகான்னு இவருக்கு பேரு. இவருடைய சம்பந்தி பேரு மகபண்டிதா அப்படின்னு பேரு. அப்பேற்பட்டவரை பார்த்து உங்களுடைய கன்னிய என் பையனுக்கு நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்ணம் பண்ணிண்டாலாம். வித்யாதிராஜ மகபண்டித நாமதேயௌ சம்பிரத்யயம் வியதனுதாம் அபிபூஜ்ய தெய்வம் உத்வாஹ்ய சாஸ்திர விதினா விஹிதே முகூர்த்தே தௌ சம்முதம் பஹும் அவாபது ராப்த காமம்.
இந்த வித்யாதிராஜர் அப்படிங்கிற பேர் உள்ள இந்த சம்பந்தியும் மக பண்டிதஹானிச்சுன்னு பேர் உள்ள இன்னொரு சம்பந்தி, அதாவது ஒன்னு வரனுடைய பிதா, இன்னொன்னு வதுவுடைய பிதா, ரெண்டு பேரும் சம்பிரத்யம் வியதனுதாம் அபிபூஜ்ய தெய்வம். ஒரு தேவ பூஜை, ஏதோ மகாகணபதி பூஜையோ ஏதோ ஒரு பூஜையை பண்ணி சுவாமியை பூஜித்து ரெண்டு பேரும் சம்பிரத்தியன்னா நிச்சயம் பண்ணிட்டார்கள். இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் விவாக நிச்சயத்தை தெய்வ பூஜை பூர்வகமாக செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் உத்வாகிய சாஸ்திர விதினா விகிதே முகூர்த்தே, ஒரு சாஸ்திரம் காமிச்சு கொடுத்த ஒரு நல்ல முகூர்த்தத்துல அவளுக்கு விவாகத்தை நடத்தி அவ ரெண்டு பேருமே பகும் சம்முதம் அவாபத்து ஆப்தகாம், அவ இத்தனை நாள் ஆசைப்பட்டது நடந்ததே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஆசைப்பட்ட விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பிரமோதம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. அக்னீன் அதாதித மகோத்தர யாகஜாதம் கர்த்தும் விசேஷ குசலைஹி சகிதோ த்விஜேஷः தத்தத் ஃபலேஷு யதநாஹித ஹவ்யவாஹः ஸ்யாதுத்தரேஷு விஹிதேஷ்வபி நாதிகாரி. கொஞ்ச காலம் ஆச்சு, இந்த சிவகுரு கிரகஸ்தானா ஆயிட்டார் இல்லையா? இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அக்னியாதானம் பண்ணிட்டாராம். அக்னியின் அதாதித, அக்னி ஆதானம் செய்து கொண்டார். இதுக்காகன்னு கேட்டா மகோத்தர யாகஜாத்தம் கர்த்தும், இதுக்கு மேல உத்தரோத்தரம் பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆதானத்தை பண்ணிட்டார். ஏன்னா ஆதானம் பண்ணிட்டாதான் இவளுக்கு அந்த அக்னிங்கிறது சித்திக்கும். அந்த அக்னியில தான் அவ மேற்கொண்டு காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கும், ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியா இருக்கும். ஆகையாலே அக்னியாதானம் பண்ணிட்டார். கர்த்தும் மகோத்தர ரொம்ப உத்கிருஷ்டமான யாகங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்காக விசேஷ குசலை சகிதோ த்விஜேஷா, அந்த காரியங்களை பண்ணி வைக்கிறதுல ரொம்பவும் நிபுணராக இருக்கக்கூடிய பல வித்வான்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி அவளுடைய சகாயத்திலே இவர் ஆதானங்கிற கர்மாவை பண்ணிட்டார். எதுக்காகன்னு சொன்னா, இந்த ஆதானம் பண்ணிக்கலேன்னு சொன்னா மேற்கொண்டு எந்த கர்மாவிலையும் இவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்ரௌத கர்மாவில அதிகாரம் இல்லை. தத்தத் ஃபலேஷு யத் அநாஹித ஹவ்யவாஹா, அநாஹித ஹவ்யவாகனா ஆஹிதாக்னியாக இல்லாதவன். தத்தத் ஃபலேஷு உத்தரேஷு விஹிதேஷு, வேதத்துல விதிக்கப்பட்ட பலவிதமான பலங்களை கொடுக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் விஷயத்திலே ந அதிகாரி ஆக மாட்டான் அநாஹிதாக்னியாக இருந்தால். அதனால ஆஹிதாக்னியாக இருக்கணும்னு சொல்லி அக்னியாதானம் பண்ணிட்டார். அக்னியாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றாரு. எல்லா யாகமும் எத்தனையோ யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி முடிச்சாச்சு. அது மூலமாக முக்தோயம் விரத கரணாத் ரிணாத் ரிஷீணாம் தேவானாமபி விஹிதை சமக்ர யஜ்ஞைஹி நிர்முக்தோ ந சிரம் அபூத் ரிணாத் பித்ருணாம் சா சிந்தா மனசி சதாஸ்ய சந்நிவிஷ்டா. ரொம்ப காலம் எடுத்து இந்த சிவகுருவுக்கு பாக்கியெல்லாம் கிடைச்சது, ஒரே ஒரு கவலை இருந்துடுத்து. விரதகரணாத் ரிஷீணாம் ரிணாத் முக்தகாயம், வேதாத்தியனத்தை பூர்ணமா பண்ணி இந்த சமாவர்த்தனம் பூர்ணமா பண்ணினத்தினாலேயே ரிஷி ரிணத்திலிருந்து இவர் விடுபட்டு விட்டார். பிராமணன் பிறக்கும் போதே 3 விதமான கடன்களோடு பிறக்கிறான் அப்படின்னு சொல்றது வேதம். பிறக்கிறச்சே கடன், 3 பேருக்கு கடன் பட்டு பிறக்கிறானா. 3 விதமான அவ யாரு கடன் கொடுத்துவான்னு சொன்னா, ஒண்ணு ரிஷி ரிணம், தேவ ரிணம், பித்ரு ரிணம் அப்படின்னு 3 ரிணங்களாம்.
ரிஷிகளுக்கு இவன் எப்படி கடன் படுறான்னு சொன்னா, அந்த ரிஷிகள் பரம்பரையில வந்திருக்கக்கூடிய வேதாத்தியனம் செய்தால்தான் அந்த ரிஷிரிடத்திலிருந்து இவன் முக்தி அடைகிறான், விடுபடுகிறான். இல்லைன்னா இவன் கடனாளியா இருக்க வேண்டியதான். வேதாத்தியனம் பண்ணினாத்தான் இவன் அந்த ரிஷி ரிணத்திலிருந்து முக்தி அடைகிறான். யஜ்ஞயாகாதிகளை அனுஷ்டானம் பண்ணினால்தான் தேவரிடத்திலேருந்து இவனுக்கு முக்தி. அந்த கடன்ல இருந்து விடுபடணும். அதே மாதிரி ஒரு புத்திரன் பிரஜைகள் உண்டாக்கினாதான், பிள்ளை பிறந்தாதான் அவனுக்கு பித்ரு ரிணத்துல முக்தி, இல்லைன்னா முக்தி இல்லை. அந்த விதத்துல பார்க்கறச்ச இந்த சிவகுருவானவர் ரிஷிரிணத்திலேருந்து முக்தி ஆயிட்டார். முக்தோயம் விரத கரணாத் ரிணாத் ரிஷினாம். ரிஷிகளுக்கு இவர் கடன் வைக்கல, ஏன்னா அத்தியனத்தை முடிச்சுட்டார். அதனால அவருக்கு அந்த ரிஷிரிணங்கிறது இல்லை. தேவானாமபி ரிணாத் முக்தகான்னு சொல்லணும். ஏன்னா விஹிதை சமக்ர யஜ்ஞி, விதிக்கப்பட்ட எல்லா யஜ்யங்களையும் அனுஷ்டானம் பண்ணி முடிச்சுட்டார். அதனால தேவதைகளுடைய ரிணமும் இவரிடத்துல பாக்கி இல்லை. அதுல இருந்து இவர் விடுபட்டவர் ஆயிட்டார். ஆனா நிர்முக்தா ந சிரமபூத், ரொம்ப காலம் இவருக்கு பிள்ளை பிறக்காத காரணத்தினாலே, குழந்தை பிறக்காதத்தினாலே பித்ருக்களுடைய ரிணத்திலிருந்து விடுபடாமல் இருந்தார். விமுக்தா ந சிரம் அபூத் ரிணாத் பித்ருணாம், பித்ருக்களுடைய ரிணத்தில் இருந்து விடுபடாமல் ரிணவானாகவே இருந்தார் ரொம்ப காலம். இந்த மாதிரி இந்த ரிணத்திலிருந்து எனக்கு முக்தி கிடைக்கலையே, அதாவது தனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லையே அப்படிங்கிற இந்த சிந்தை, கவலையானது சா சிந்தா மனசி சதா அஸ்ய சந்நிவிஷ்டா, இவருடைய மனசுல ஆழமாக அந்த கவலை பதிஞ்சது. எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம ரிஷி ரிணத்திலேருந்து விடுபட்டா போல, தேவரிணத்திலேருந்து விடுபட்டா போல, பித்ரு ரிணத்திலேருந்தும் நமக்கு ஒரு முக்தி கிடைக்கணுமே அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். லோகாக நசந்தி அபுத்திரஸ்ய இதி அதிமாத்திரம் அனாரதம் சந்தாப சகிதம் விப்ரம் பாரியோவாச்ச விசாரியத்தம். இவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். ஏன்னா புத்திரன் இல்லைன்னு சொன்னா நாபுத்திரஸ்ய லோகோஸ்தி அப்படின்னு ஏதோ ஒரு வச்சனம் சொல்லுவா. புத்திரன் இல்லாதவனுக்கு எந்த லோகமும் கிடையாது அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து அவர் எப்போதும் கவலைப்பட்டுட்டே இருக்காராம் சிவகுரு. அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவியானவள் ரொம்ப அவக்கு விவேகி, நன்னா விசாரம் பண்ணி தன்னுடைய பர்த்தாவிடத்துல சொல்றாள். விசாரிய தம் உவாச்ச பாரியா, அந்த பாரியையானவள் ரொம்ப விசாரம் பண்ணி சிவகுருவிடத்துல சொல்றா. என்ன சொல்றா? சர்வ பக்த ஜனாகாங்ஷா பூரணாமர பாதபா நிஷேவ்யா க்ஷிப்ரம் ஆவாபியாம் அபத்தியார்த்தம் உமாபதி. இதுக்கு போய் கவலைப்பட்டு இருந்தா முடியாது. நமக்கு தான் ஒரு பெரிய தேவ விருட்சம் இருக்கே, கல்ப விருட்சம் இருக்கே. தேவதைகளுடைய அமரபாதபகான்னு சொன்னா கல்ப விருட்சம். கல்ப விருட்சம் எது எங்க இருக்கு? இந்த கல்ப விருட்சம்னு கேட்டா சர்வ பக்த ஜன ஆகாங்ஷா பூரண அமரபாதபா உமாபதி. அந்த உமாபதியான அம்பாளுக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அவர்தான் நமக்கு கல்பவருஷம். பக்தர்கள் நினைக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய அத்தனை ஆசையையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கல்ப விருட்சமாக அந்த உமாபதி பகவான் சிவன் பரமேஸ்வரன் இருக்கிறார். அமரபாதபகான்னு ஏன் சொன்னார்னு சொன்னா, அதுகிட்ட போய் நம்ம என்ன நினைச்சாலும் நமக்கு கிடைச்சிடும், பெரிய சிரமம் இல்லாம உடனே கிடைச்சிடும்.
அத மாதிரி இவரை பிரார்த்தனை பண்ணி நாம பூஜை பண்ணோம்னா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும். அதனால நிஷேவ்யா க்ஷிப்ரம் ஆவாபியாம் அபத்தியார்த்தம் உமாபதி. குழந்தை குழந்தைக்காக நாம 2 பேருமே சேர்ந்து அந்த உமாபதியை ஆராதிப்போம், பரமேஸ்வரனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மாள் சொல்றாளாம். உபமன்யுரிதி க்யாதः விப்ரசூனுः புரா அபவத் தாரித்ர்யேண கிருஷாங்கியா சஹ ஸ்வமாத்ரா சஹ ஜாதுசித் மாதுலஸ்ய கிருஹம் பிராப்தः தனினः கருணாநிதேः சதுக்தம் சக்ருதம் பக்தம் அஷ்னன் சஹ சிசுः ஆத்தமுத் சங்கிரீடமானः தத்ரத்யைः அவசத் த்விஜபாலகைः ததः ஸ்வகேஹமாயாதம் புத்திரம் துக்தான்ன காங்க்ஷிணம் ருதந்தம் பாலகம் ப்ரோச்சே மாதா தௌர்கத்ய பீடிதா பூஜிதம் ந மயா பூர்வம் சந்திரமௌலி பதாம்புஜம் கதன்னு லப்யதே சம்பத் அனீஷ சரணார்ச்சனைः ஸ்ருத்வா இதி வச்சனம் மாதுः உபமன்யுः உதாரதீः தபசே கிருதசங்கல்பः யயௌ ததனுமோதிதः அதிഘോரம் தபஸ்தஸ்ய சரதः தேஜசா பிருஷம் அதிபானுஹுதாசேன ஜ்வலிதம் புவனத்ரயம் பீதः சதக்ரதுஸ்தாவத் பிரம்மணா மாதவேன ச சமேதः சங்கரம் பிராப்ய ஸ்துத்வா உவாச்ச நிஜம் பயம் ததோ மகேஸ்வரः தேவः தம் கத்வா த்விஜபாலகம் மகேந்திர வபுஷா சன்னः ப்ரோவாச்ச விவிதாம் கிரம் ஈஷோ விசித்ரயா வாச்சா தம் நிவர்த்தயித்தும் சிசும். இப்ப இங்கே ஒரு சின்ன கதைய சொல்றா. சிவனை ஆராதிச்சு அது மூலமாக எந்த ஒரு ஆசையையும் அபிஷ்டத்தையும் நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. உபமன்யு அப்படின்னு ஒரு பிராமண பாலகன் இருந்தானா. உபமன்யு ரிதி க்யாதா விப்ரசமுனு புரா அபவத். அந்த காலத்துல உபமன்யுன்னு ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன். அவ தாரித்ரியேன ஏழை. அதனால கிருஷாங்கியா சஹா ஸ்வமாத்ரா சஹ அவசத்து. அவன் ரொம்ப ஏழ்மையில இருந்தான். அம்மாலாம் ரொம்ப தாரித்திரம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிரமப்பட்டு இருந்தா. ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தா. அம்மாவோட வந்துட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அந்த பையன் மாதுலஸ்ய கிரகம் பிராப்தா, மாமாவுடைய கிரகத்துக்கு போனான். மாமா நல்ல வசதியா இருக்கிறவர். தனினஹா கருணாநிதேகே, நல்ல தனியாகவும் இருக்கார், அதே சமயத்துல நல்ல கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருக்கார். அங்க போன உடனே இந்த பையனுக்கு விசேஷமான போஜனங்கள்லாம் வந்தது. சதுக்தம் சக்ருதம் பக்தம் அஷ்னன், பாயசங்கள்லாம் போட்டிருக்கா. அதாவது பால் சாதம், அதுல நல்லா நெய்யெல்லாம் விட்டு இந்த மாதிரி விசேஷமான அன்னம் எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சஹா சிசுஹு ஆத்தமுத்து, மாமாவாத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சங்கிரீடமானஹா தத்ரத்யைஹி அவசத்து த்விஜ பாலகைஹி, கொஞ்ச காலம் அந்த மாமாவாத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பசங்களோடு விளையாடி கொண்டு நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் அங்க வாசம் பண்ணியிருக்கான். எத்தனை நாள் அங்க இருக்க முடியும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். ததா ஸ்வகேகம் ஆயாத்தம் புத்திரம் துக்தான்ன காங்க்ஷணம். ஆனா அங்க போய் இவனுடைய வாய்க்கு அந்த பால் சாதம் சாப்பிட்டு பழக்கமானதுனாலே இங்கே ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பால் சாதம் வேணும்னு கேட்கிறான். இங்க எப்படி கொடுக்க முடியும் பால் சாதம்? ருதந்தம் பாலகம் புரோச்சே மாதா தௌர்கத்ய பீடிதா, இவளால பால் சாதம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு உண்டான வசதி இல்லை. அப்போ அழுது கொண்டிருந்த தன் பையனை பார்த்து அந்த அம்மா சொல்றாளாம், பூஜிதம் நமயா பூர்வம் சந்திரமௌலி பதாம்புஜம். நிச்சயமா நான் இதுக்கு முன்னாடி அந்த பரமேஸ்வரனுடைய பாதாம்புஜத்தை
நான் பூஜிக்கவில்லைன்னு தெரியுது. ஒரு சமயம் நான் அதை பூஜை பண்ணியிருந்தேன்னா நான் இந்த மாதிரி இந்த கஷ்டப்படுவேனா, அதனால எனக்கு நான் நிச்சயமா அவரை நான் பூஜை பண்ணலே அப்படிங்கிறது தெரியுது. சந்திரமௌலி பதாம்புஜம் நமயா பூஜித்தம், இதுக்கு முன்னாடி நான் பூஜிக்கவில்லை. அவரை பூஜிக்காமல் எங்கேயாவது நமக்கு சம்பத்தி கிடைக்குமா? கதன்னு லப்யத்தே சம்பத்து ஆனீஷ சரணார்ச்சனை, அந்த ஈஸ்வரனுடைய சரணங்களை பாதங்களை அர்ச்சனை செய்யாமல் எப்படி சம்பத்து கிடைக்கும்? நமக்கு கிடைக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இத கேட்டு அந்த பையனுக்கு ஒரு ஒரு பிரேரணை ஏற்பட்டது. ஸ்ருத்வேதி வச்சனம் மாதுஹு உபமன்யு உதாரதீஹி, அம்மா சொன்னத்தை கேட்டு அந்த பையன் என்ன பண்ணினா, புத்திசாலியான பையன், தபசே கிருத சங்கல்பா, தபசு பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். யயௌ தத் அனுமோதிதா, அம்மாவிடத்துல அனுமதியை வாங்கிட்டு நான் தபசு பண்ணி அந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி நமக்கு வேண்டிய வசதிகளை சம்பத்தி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு பையன் கிளம்பிட்டான். தபசே கிருத சங்கல்பா யயௌ தத் அனுமோதிதா அதிகோரம் தபஸ்தஸ்ய சரதா. இப்ப எங்கேயோ போய் அவன் பயங்கரமான தபஸ் பண்றான். இவன் தபஸ் பண்றச்சே இவனுடைய சரீரத்திலேருந்து ஒரு தேஜஸ், அந்த தபஸருடைய சூடு, தேஜசா பிருஷம் அதி பானு ஹுதாசேன, அதாவது சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை விட சூடை விட அதிகமான ஒரு பெரிய ஒரு அக்னி பரப்பிட்டு அந்த அக்னியால ஜுவலிதம் புவனத்திரயம். இந்த பையன் பண்ணக்கூடிய அந்த தபஸனுடைய அந்த சூடானது 3 லோகத்திலையும் உஷ்ணத்தை ஜாஸ்தி ஆக்கி பிடிச்சு. எல்லாருக்கும் பயம் பிடிச்சு போச்சு. இந்திரனுக்கு பயம் வந்தாச்சு. பீதா சதக்ரது ஸ்தாவத்து, சதக்ரதுனா இந்திரன், அவன் பயந்து போயிட்டான், இது என்னடா அதுன்னு. உடனே பிரம்மணா மாதவேனச்ச சமேத சங்கரம் பிராப்பிய ஸ்துத்வா உவாச்ச நிஜம் பயம். இப்படியே இவன் தபஸ் பண்ணிட்டே இருந்தான்னா கொஞ்ச நாள்ல 3 லோகமும் போயிடும். அதனால காப்பாத்தியாகணும். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூட அழைச்சிட்டு நேர பரமேஸ்வரன் கிட்ட போய் இந்த மாதிரி பையனை தபஸ்ல இருந்து நிறுத்தணும், இவனுக்கு ஏதாவது அவன் கேட்டதை வரத்தை கொடுத்து நிறுத்துப்பா அவன் தபசு அப்படின்னு சொல்லி நிறுத்தனா, இல்லாட்ட உலகமே அழிஞ்சு விடும் அப்படின்னு சொன்னான். ஸ்துத்வா உவாச்ச, சங்கரனை சிவனை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றார். ததோ மகேஸ்வரோ தேவா தம் கத்வா த்விஜபாலகம். உடனே இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சிவன் அங்கேருந்து கீழே இறங்கி அந்த பையனுக்கு கிட்ட என்ன சொல்றார், வபி மகேந்திர வபுஷா சன்னஹா புரோவாச்ச விபிதாங்க, பல விதமா பேசுறாராம். இந்திரனுடைய வேஷத்துல விடுறார். சிவனாக வரல, இந்திரனுடைய வேஷத்துல ஈஷா விசித்திரையா வாச்சா தம் நிவர்த்தயித்தும் சிசும், இந்த சிசுவை தபசு பண்ண விடாம அதுல இருந்து நிவர்த்தி ஏற்படுத்துவதற்காக, அதை நிறுத்துவதற்காக பல விதமாக அவர் பேசுறார். ஆனால் அந்த பையனை, அவன் பையன் தபசு பண்றத அவரால் தடுக்க முடியவில்லை. தபசா சுஸ்திராத்மானம் அனீஷோஹி பபூவ சஹா ஹித்வா கபட வேஷம் சஹா சுப்பிரமசன்னமனா சிவ. வரலாம சொல்லி பார்த்தார். ஆனா அந்த பையனை நிறுத்த முடியல. அப்புறம் தன்னுடைய இந்திர வேஷத்தை கலைச்சு பரமசிவனாக அவனுக்கு தரிசனம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வரம் கொடுக்குறாருன்னு மேல வரப்போறது. நாம 35வது ஸ்லோகம் வரை இப்ப வாசிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.